இவங்களாம் ஆள் செட்டப் பண்ணிட்டு இந்த மாதிரி நலமாண்டு 4 பேரை விட்டு பேச விட்டு, அப்படியோ நான் நான் தான் என்ன இருப்பேன், ஏன் பேசுறது யாருன்னு தெரியுதா அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. நான் பார்த்தேங்க அந்த அந்த ஒளிபரப்பு பார்த்தேன் 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 சகோதரா, பார்த்தேன் சகோதரா, என்ன மாதிரி பேசுறாரு. நல்லா ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்பா நம்ம முதலமைச்சர் நல்லாவே நடிக்கிறாரு. அதே மாதிரி மோடிஜி பாத்தீங்களா, தலைவர் அம்மா புகழ பாடுறாரு. அவங்களுடைய தலைவர் வாஜ்பாய் ஆச்சு, அத்மானி அதை பத்தி எல்லாம் பேசல. எங்களுடைய தலைவரை புகழ்றாரு. காரணம் என்ன? சும்மா வாயிலேயே சொல்லிட்டு மக்களை, ஓ அம்மா தலைவர்லாம் பேரெல்லாம் சொல்றாருப்பா, மோடிஜிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவர் நினைச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே செய்யலை. அவங்க ஆட்சியில தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எல்லா இதுலயும் பின்தங்கி. முல்லை பெரியாறு, அதிமுக ஓட்டுகளை வாங்க முடியுமா? மக்களை ஏமாற்றி, மக்கள் அதிமுக ஓட்டு போடுற மக்களை ஏமாத்த பாக்குறாரு. அம்மாவுடைய ரசிகர்கள், அம்மாவுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இன்னும் அதிமுக ஓட்டு போடுறவங்கள எப்படியாச்சும் மாத்திரலாமான்னு பாக்குறாரு. அதெல்லாம் நடக்காது. தமிழ்நாட்டுக்காரன் கெட்டிக்காரங்க. எத்தனை முறை கஜினி எத்தனை எடுத்த மாதிரி அவர் எத்தனை முறை படை எடுத்தாலும் சரி, எத்தனை முறை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் இயக்கம்ன்றது எங்க புரட்சி தலைவர் காலத்திலே சொல்லியிருக்காரு. ஒரு அரசியல் இயக்கத்துல மதத்தை இணைக்க கூடாது, மதம் இருக்கக்கூடாது. எந்த மதமாக இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்துல மதம் இருக்கக்கூடாது. அந்த மதம் இல்லை, அது வந்து மக்களுக்கான பணியாற்று, எல்லா மதத்தவரும் எல்லா மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாகத்தான் இருக்கணும். ஆனா பாரதிய ஜனதா அப்படி அல்ல, ஒரு மதத்தை இன்னைக்கு முன்னோக்கி எடுத்து செல்கிறது. எனவே அதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும், இந்த தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா காலத்துல இருந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மதத்திற்கு எதிராக, மத வெறியர்களுக்கு எதிராக இருந்திருக்கார்கள். எனவே பாரதிய ஜனதாவை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பாரத பிரதமர் வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மதத்தை சார்ந்த கட்சியாக இருக்கிறது என்று. என்னங்க இல்ல முதல், ஆனா இப்ப ரொம்பவுல எடுக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாருங்க, ராமருன்னு சொல்றாங்க. நாங்க ராமர் கோயில் கட்டுறது ஒண்ணு நம்ம இது பண்ணல, அது கட்டலாம், கட்டக்கூடாதுன்னு இல்லை. அயோத்தி கோயில் இருக்குங்க, அதெல்லாம் யாருமே ஒன்றும் இது இல்லை. அதை ஒரு பெரிய இதாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் ஒரு இதாக கொண்டு போகக்கூடாதுல்ல. ஒரு இந்திய அளவிற்கு இருக்க அரசு பல மொழி பேசக்கூடியவங்க, பல மதத்தவருக்கு இந்தியாவில் வாழ்கிறாங்க, பல மாநிலங்களில் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மொழி தான் வரணும், இந்தி மொழி தான் இருக்கணுன்றதும் பெரும் தப்பு. பல மொழி பேசக்கூடியவங்க தான் இந்தியாவில் இருக்க, பல மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மொழி பேசணும்னா முடியாது. எல்லா நாட்டிலையும் அந்த அப்படின்னா எத்தனை மாநிலங்கள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலாம் வரும். எனவே இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா வந்து மாற்றம். இதில் வந்து இப்போ புதுசாக என்ன, பாரதிய ஜனதா என்னென்னமோ பயணம் பண்ணுறாங்க. என்ன எத்தனை பண்ணாலும் சரி, உருண்டாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கிற மாட்டாங்கங்க. நம்ம மோடி வேணான்னு சொல்லியாச்சு, சசிகலா வேணான்னு சொல்றோம், டிடிவி வேணாம், ஓபிஎஸ் வேணாம், யாரு வேணாம், பல நிறைந்த கட்சிகளும் திமுக பக்கம் இருக்கிறாங்க. யாருங்க பல நிறைந்த நீங்க சொல்றீங்க? தேமுதிக நம்ம பேச்சுவார்த்தையில இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடியை மட்டும் வச்சுமே நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட முடியுமா? நீங்க இவரு புரியாம பேசுறாரு. இவர் ஊடகம் எங்கேயோ இருக்காரு. எந்த காலத்துல இருக்காங்க? தமிழ்நாட்டு மக்கள் தான்ப்பா எஜமானர்கள். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போடணும். எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள். அந்தந்த கட்சிக்கு எந்தெந்த கட்சியில இன்னைக்கு உறுப்பினர்கள் அதிகமா இருக்காங்க? தொண்டர் பலம் எந்த கட்சியில இருக்கு? எத்தனை கட்சியில இருக்குங்க தொண்டர் பலம்? நீங்க சொல்றீங்களே தொண்டர் பலம், எந்த தொண்டர் பலத்தை நிரூபிச்சிருக்காங்க? இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க, 2 சீட்டா குடுசாமி, குடுசாமி, சாமி சரணம் அப்படின்னு, சாமி சரணம் மாதிரி இப்படி சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அதெல்லாம் போராட்டத்துக்கே பிறந்த கட்சிங்க. எத்தனை இங்க தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை தான் அவதிப்பட்டாங்க. ஒரு பட்டியலின மாணவிக்காக போராடினாங்களா? எங்க ஒரு ஊழல் பண்ணாருன்னு சொல்லி இதே முதலமைச்சர் பேசினவரை கைது பண்ணி ஈடியில கைது பண்ணி அவரை சிறைச்சாலையை போடுறாங்க. அதை விடுதலை பண்ணணும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு அத்தனை கூட்டணி கட்சியும் போய் பேசுனாங்களே, அதை மக்கள் மறந்துடுவாங்களா? என்னங்க நீங்க அர்த்தம்லாம் பேசுறேன்? ஏங்க நேற்றுக்கு முந்தானம் கூட பாருங்க,
நம்ம ஒரு பட்டியலான மாணவியை கொண்டு போய் எவ்வளவு தூரம் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, எவ்வளவு மோசமான, அதை பத்தி ஏதாச்சும் எதிர்த்து பேசியிருக்காங்களா? இத்தனை போராட்டங்கள் அரசு ஊழியர் நடத்துறாங்களே, அதை கண்டிச்சு இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு பேசுறாங்களா? எதுவுமே இன்னைக்கு அவங்க தோழமை கட்சிகள் எப்படிங்க மக்கள் மத்தியில போய் ஓட்டு கேட்க முடியும்? விலைவாசி ஏற்றத்தை பற்றி கண்டிச்சிருக்காங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கண்டிச்சிருக்கிறாரா? நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டிச்சிருக்காரா? எத்தனை இன்னைக்கு போதைகளுடைய தலைநகராக மதுரை தமிழ்நாடு மாறிவிட்டது. எங்க தமிழ்நாடே இன்னைக்கு போதைக்கு தலைமையிட மாதிரி உலகமே நம்ம இன்னைக்கு கலங்கப்பட்டிருக்கே உலகத்துல. தமிழனுடைய களங்கம். எவ்வளவு அறிவாளி, அவ்வளவு திறமையானவன் தமிழ்நாட்டு தமிழன். அவன் பாருங்க எப்படியெல்லாம் சிந்திக்கிறான். 2006 ஆரம்பிச்சான். 2006 யார் ஆட்சி பாருங்க, கலைஞர் ஆட்சியிலேயே அவன் தொழிலை தொடங்குறான். இப்ப என்னன்னா 4 நிறுவனத்தை 2021 தொடங்குறாரு ஜாபர் சாதிக்கு. எவ்வளவு தூரம், அதுவும் நீங்க அதையும் கவனிக்கங்க, ஊடக பெருமக்கள் கவனிக்க. மத்திய போலீஸோ தமிழ்நாட்டு போலீஸோ அவனை கண்டுபிடிக்கல. ஆஸ்திரேலியாவிலையும் மற்ற நாடுகள், நியூசிலாந்துலையும் ஒரு மோசமான போதைப் பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு, மக்கள் பயன்படுத்துகிற போதைப் பொருளுக்கு மூலப்பொருள் வருகிறது. எந்த நாட்டில இருந்து வருகிறது அப்படின்ட்டு அவங்க பூரா கண்ணில் விளக்க ஊத்திட்டு தேடுறாங்க. அமெரிக்காவில இருந்து சொல்லிங்க மத்திய போலீஸுக்கு, மத்திய அரசுக்கு சொல்லி, மத்திய அரசு அப்புறமேல் தான் முழித்து கொண்டு அப்புறமேல் கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கும் 15,000 கோடி, இந்த 2 மாசம் 15,000 கோடின்றாங்க. இன்னும் எத்தனாயிரம் கோடி என்னன்னு கணக்கு இன்னும் இனிமேல் தான் பரவாயில்ல பிடிக்க தான் தெரியும். அப்படி இருக்கும்போது மத்திய போலீஸும் சரி, மாநிலத்தில் இருக்க போலீஸும் சரி, இந்த போதைப் பொருள் தடுப்புல இவங்களுடைய கணக்குல இல்லை, இப்பதான் வெளியிட்டிருக்காங்க. அது அமெரிக்காவுடைய உளவு நிறுவனம் சொல்லி அதன் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க ஒழிய இவங்கனால இல்லை. அதெல்லாம் சும்மா இதுதான். அது ஏற்கனவே அவர் தொடங்கி வச்சுட்டாரு. இதாச்சும் கட்டுமானம் நடக்குதான்னு பார்ப்போம். கான்ட்ராக்டரை வச்சு கட்ட சொல்லியிருக்காங்க, நிதி ஒதுக்கிட்டாங்களா என்னன்றது தெரியாது. எங்கிட்ட எது எப்படி இருந்தாலும் மதுரைக்கு எய்ம்ஸ் வந்தா நல்லதுதான், எப்படியாச்சும் கட்டட்டுமே. ஆனா தேர்தலுக்கு முன்பாக கட்ட சொல்லுங்க அப்படி. ஆமா, எல்லாருமே இது நமக்கு பட்டவர்த்தனமா தெரியுது. எந்த இது அறிவிப்பு இல்லை. இப்ப பாரத பிரதமர் வந்தாரு, மீட்டிங் எல்லாம் பேசினாரு, சொன்னாரா இந்த மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை 3ஆம் தேதி கட்டட வேலையெல்லாம் ஆரம்பிக்க இவ்வளவு நிதி ஒதுக்கிருக்குன்னு சொன்னாரா? எதோ சொன்னாரு, இதை சொல்லவே இல்லையே. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.